கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஊழியக்காரர் குடியிருக்கும் ஒரு தெருவிலே கடைசி வீட்டிலே குடியிருக்கும் ஒரு வாலிபன் ஒரு வேகமாக செல்லும் பைக்கை வாங்கி அதிலே கடும் வேகமாக தெருக்களிலே சுற்றுவான். இவர் அவனை அழைத்து, தம்பி, இவ்வளவு வேகமாய் போகாதே, இவ்வளவு வேகமாய் போகும் வாகனம் உனக்கு தேவையும் இல்லை, வெகு சீக்கிரமாய் நீ செய்து முடிக்க வேண்டிய வேலை ஒன்றும் இல்லை, வேகமான பயணத்தினாலே ஆபத்து இருக்கிறது, எனவே மெதுவாய் போ என்று சொன்னார். அவன் சொன்னான், ஐயா, உங்கள் வயதில் இருப்பவர்கள் எல்லாம் மெதுவாகத்தான் செல்ல முடியும், ஏனென்றால் அவர்களுக்கு கையும் காலும் வேகமாக இயங்காது. ஆனால் நான் இளைஞன், வண்டியை நிறுத்த வேண்டும் என்றால் ஒரே மிதித்து நிறுத்தி விடுவேன். நான் வைத்திருக்கிற வண்டி எப்படிப்பட்டது தெரியுமா? நான் நிற்க வேண்டும் என்று நினைக்கிற இடத்திலே அது நின்றுவிடும். அப்படிப்பட்ட உயரிய ஒரு வண்டியை வைத்திருக்கிறேன். எனவே உங்கள் வயது ஆகும் வரை நான் வேகமாகத்தான் போவேன் என்று சொன்னான். ஒரு நாள் அவன் ஒரு தெருவிலே வேகமாய் சென்று திருப்பத்திலே திரும்பும் போது அந்த பக்கமாக வந்த ஒரு எருமை மாடு அவனுடைய வாகனத்தின் பின்பகுதியிலே மோதி விட்டது. மோதிய வேகத்தில் அவன் தூக்கி வீசப்பட்டு அவனுடைய கை முறிந்து விட்டது. அவனை ஆஸ்பத்திரிக்கு தூக்கி சென்றார்கள். இந்த செய்தி கேள்விப்பட்டு அவனுடைய தகப்பனும் இவரும் மருத்துவமனைக்கு சென்றார்கள். இவர்கள் அங்கே செல்லும் போது அந்த மருத்துவமனையிலே அவன் கையிலே கட்டு போடப்பட்டவனாய் அங்கே வந்த போலீஸ் அதிகாரியிடத்திலும் மருத்துவரிடத்திலும் என்ன நடந்தது என்று சொல்லிக் கொண்டிருந்தான். நான் வழக்கமான வேகத்தில் தான் வந்தேன். இந்த எருமை மாடு தன்னுடைய கொம்பினால் என்னுடைய வாகனத்தின் பின்பகுதியிலே மோதிவிட்டது மட்டுமல்ல, கீழே விழுந்த என்னை அது சர்வசாதாரணமாக அலட்சியமாக திரும்பி பார்த்து, இவ்வளவுதான் உன் வேகமா? லேசாக முற்றினதற்கே இப்படி விழுந்து கிடக்கிறாயே, போ என்று சொல்லி என்னை ஏளன பார்வை பார்த்து விட்டு அது தன் வழியே நடந்து போய்விட்டது. எவ்வளவு திமிர் இருந்தால் அந்த எருமை என்னை முட்டி விட்டு ஏளனமா இப்படி பார்க்கும், அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னான். உடனே அந்த போலீஸ் அதிகாரி அவனை பார்த்து சொன்னார், தம்பி, வேகமாக போகக்கூடாது என்று உனக்கு பலமுறை அட்வைஸ் சொன்னாலும் நீ கேட்க மாட்டாய். ஒருவேளை இந்த எருமை மாட்டுக்கு பேச முடிந்தால் அது உன் மீது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும். நான் சாதாரணமாக வந்து கொண்டிருந்தேன், ஒருவன் வந்து தன்னுடைய வாகனத்தின் பின்பகுதியினாலே என் கொம்பிலே முட்டிவிட்டு அவன் கீழே விழுந்து என்னை பற்றி கவலைப்படாமல் போய்விட்டான், இது நியாயமா? அவன் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று எருமை மாடு கம்ப்ளைண்ட் கொடுக்கும். ஆனால் நல்ல வேளையாக அதற்கு வாயில்லை, அது தன் வழியே போய்விட்டது. எனவே இப்பொழுதாவது கற்றுக்கொள், குறுகலான மக்கள் நடமாடும் பகுதியிலே இவ்வளவு வேகமாய் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்காவிட்டாலும் நீயாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று எருமை மாடு உனக்கு பாடம் கற்பித்திருக்கிறது. அது உன்னை ஏளனமாய் பார்த்தது தப்புத்தான். நெக்ஸ்ட் டைம் அதற்கு புல் போடும்போது நாங்கள் சொல்லுகிறோம், இப்படி மக்களை ஏளனமாய் பார்க்க கூடாது, நேராக பார்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொள்கிறோம் என்று சொன்னார். எல்லாரும் சிரித்து விட்டார்கள். சில காரியங்களை கர்த்தர் கற்றுத்தரும்போது மக்கள் உணர்வதில்லை. சில ஏதுக்களை உண்டு பண்ணி மட்டாய் தண்டித்து தமிழத்திலே திருப்பிக் கொள்ளுகிறார். 2 பேதுரு 2:15 அவன் அநியாயத்தின் கூலியை விரும்பி தன் அக்கிரமத்து நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது. மிருகத்தை கொண்டு கர்த்தர் பேசினார். நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையானதோ தீமையானதோ கர்த்தருடைய கையில் இருந்துதான் வருகிறது. அவர் கடிந்து கொள்ளும் போது நாம் அவருக்கு கீழ்ப்படிந்திருப்போமானால் தண்டனைகளுக்கு தப்பிக்கொள்வோம். கர்த்தருடைய சிற்றை அற்பமாய் எண்ணாமல் அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாமல் அவரை பற்றிக் கொள்வோமாக. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.